இந்த மாதிரி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாங்க, 3400 60 பிளேஸ். வீக்கெண்டில் இந்த மாதிரி ஆஃபரை பார்த்தோன்னே வராமல் இருக்க முடியுமா? இந்த குட்டி குஞ்சான்சரோட டார்ச்சர் தாங்க முடியாமல் சரின்னு சொல்லிட்டு ஃபன் சிட்டி கிளம்பி வந்துட்டோம். கார்டை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஆளுக்கு பப்பாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 60 பிளேஸை நாங்கள் பிரித்து எடுத்துகிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ண உடனே லக்கில் இந்த 500 டிக்கெட்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா எல்லா கேம்ஸையும் ட்ரை பண்ணோம். சீரியஸாக சொல்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி தனியாக வந்திருக்கேன். ஆனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே இந்த பிளேஸ் எல்லாம் நான் காலி பண்ணிவிடுவேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஆனால் இவங்க கூட எந்த கேம் விளையாடுறது, எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்து 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 நாங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடணும். அதுவும் இவனுங்க 2 பேரும் எல்லா கேம்ஸையும் இல்லை எனக்கு வேணாம் இவனுங்களோட பிளேஸ் கம்மியாகிடும் அப்படின்றதையே பயங்கரமாக பிளான் பண்ணி விளையாடினானுங்க. நான் அப்படி இல்லை, இது வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் விளையாடிருந்தோம். கேமாக விளையாடுவானுங்க, ஃபன்னாக விளையாடுவானுங்கன்னு பார்த்தா சீரியஸாக விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுங்க. அதுவும் இருக்கான்ல இந்த குட்டி கொஞ்சம் இவன்லாம் அநியாயங்க. அவனோட பொசிஷனை பாருங்களேன், ஆள் மட்டும் அசைஞ்சிக்கிட்டே இருக்கான். அங்கே எந்த ரிசல்ட்டும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நல்லா ஃபன்னாகவே போயிட்டு இருந்தது, ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. நிறைய கேம் லூஸும் பண்ணோம், நிறைய கேம்ஸை வின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் கிடச்சிது. அதில் நம்ம அதில் எடுக்கிற ஸ்கோர்ஸ் பொறுத்து, இல்லை ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய டிக்கெட்ஸ் கிடைக்கும். மினிமமாக எடுக்கிறோம் அப்படின்னா மினிமம் டிக்கெட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். எல்லா கேம்ஸையுமே நாங்கள் ஒன்றா பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இதில் ஒரு சில கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா விளையாடணும் அப்படின்னா உங்களுக்கு அது கிளிக் ஆகும். இன்னொரு சில கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி லக்குன்னு தான் நான்லாம் சொல்லுவேன். பட் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. நாங்கள் நிறைய எங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நாங்கள் நிறைய டிக்கெட்ஸ் வின் பண்ணோம். பட் மெயினாக நான் ஒன்று சொல்லணும், அந்த வீடியோ நாங்கள் எடுக்கவே இல்லை. என்ன அப்படின்னா அந்த டாய் எடுக்கிற அந்த க்ளாவ் மிஷின் அது பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக எல்லாருமே டொனேட் பண்ணிட்டு போகிற இடம் அதுன்னு தான் நான் சொல்லுவேன். சீரியஸாகவே நாங்களே நிறைய பிளேஸ் யூஸ் பண்ணோம். பட் எங்களுக்கு கிளிக்கே ஆகலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் 1/2 hour 1 hourல இதை காலி பண்ணுறதுக்கு ரீசனும் அந்த க்ளாவ் மிஷின் தான். ஸோ அப்படி நான் இந்த க்ளாவ் மிஷினில் நானும் டாய்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியாத பட்சத்தில் எங்களுக்கு இன்றைக்கி இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் அடுத்த கேம்ஸ்க்கெல்லாம் விளையாட போயிட்டோம். ஆனால் சடனாக அந்த சைடு ஒரு குரல் கேட்டுச்சுங்க. என்னன்னு பார்த்தா அந்த சிங்கம் டாயை எடுத்துட்டாங்க. என்னடா எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி, சரி ஓகே ஏதோ ஒரு வாட்டி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சரின்னு விட்டுட்டு அடுத்தது பார்த்தா பிக்காச்சு டாயையும் எடுத்துட்டானுங்க. என்னடா இது அதிசயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாவ் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் வச்சு ஒரு கார்ட்டூன் வரும். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன். ஸோ அதோட வேலட் அப்படின்ற சொல்லிட்டு அதுவும் அந்த க்ளாவ் மிஷினில் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பிக் பண்ணோம், அதுவும் கிடச்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேம்ஸும் எல்லா பிளேஸும் நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ 60 பிளேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 1950 டிக்கெட்ஸ் கிடச்சிது. ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷனே ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. சரி ஏதாவது ஒர்த்தாக எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் போட்டு விளையாடுற மாதிரி ஒரு கேமும், அதுக்கப்புறம் ஒரு டைனோ பொம்மை, அதுக்கப்புறம் அந்த பூத கண்ணாடி மாதிரி இருக்கும்ல அது, இது எல்லாமே அந்த 1950 டிக்கெட்ஸ்க்கு வாங்கினோம். ஸோ இதை ஆளுக்கு ஒன்றா பிரிச்சுக்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.